ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி ரொம்ப அற்புதமான ஒரு ஜோடி. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. உண்மையிலேங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அது நிதர்சனமான உண்மை. நான் நிறைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், நிறைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், கல்லடி படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது. அற்புதமான ஒரு ஜோடி ஜெயம் ரவி ஆர்த்தி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துட்டு இருக்கா. 2 அற்புதமான ஒரு ஆண் குழந்தைகள், தனிப்பட்ட பங்களா, நீட்டான அற்புதமான ஒரு வாழ்க்கை. என்ன நடந்ததோ தெரியல. ஆமாம், இருவரும் விவாகரத்து கோரி, ஒரு ஆர்த்தி இல்லை ஜெயம் ரவியே சொல்லிடுறார், எனக்கு விவாகரத்து வேணுங்க அப்படி சொல்லப்பட்டு மனு தாக்கல் பண்ணியாச்சு. பண்ணி ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம், அப்புறம் ஒரு தடவை சிங்கிளாக வந்தார். அப்புறம் அடுத்த தடவை 2 பேரும் ஜோடியாக வந்தாங்க. மீண்டும் 2 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் ஜோடியாக குடும்ப நல சமரச தீர்வு மையத்தில் பேசியிருக்கிறாங்க. பேச விடுவாங்க. விவாகரத்துங்கிறது சாதாரணம் கிடையாது. என்ன பண்ண, கல்யாணம் என்பது சாதாரணமாக ஆயிரங்காலத்து பயிர். நல்லா புரிஞ்சுக்கணும். தனுஷ் ஐஸ்வர்யா பிரிஞ்சாச்சு, ஜிவி பிரகாஷ் சைந்தவி அதுவும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கிடக்குது. மற்றபடி இப்படி ஒவ்வொன்றா போயிட்டு இருந்தா அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு அற்புதமான ஒரு ஜோடி. ஆமாம், கேட்டால் அந்தம்மா சொல்லு, சாய்ரா பானு என்னுடைய உடல்நலம் சரியில்லை, பார்ப்பதற்கு ஆள் இல்லை, அதனால் என் கணவரை நான் விவாகரத்து செய்வேன். பாருங்க எப்படிலாம் ஒரு கதை இல்லை, நிஜமாகவே இருக்கட்டும். இது ஒரு அற்புதமான ஒரு காரணமாக சொல்ல முடியுமா விவாகரத்துக்கு? நன்றாக இருக்கக்கூடிய சமயத்தில் கணவனோட வாழ்ந்த சாய்ரா பானு இன்னைக்கு என் உடல் சரியில்லை, நலம் சரியில்லைன்னு சொல்லி போட்டு ஏஆர் ரஹ்மானை டைவர்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமா? பல விதமான காரணம் அவர்களுடைய குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பப்ளிக் அப்படிங்கிற வந்தக்கூடிய சமயத்துல அப்ப 4 பேர் கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. பப்ளிக் இல்லாம 4 செவத்துக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வெளிப்படையா வரக்கூடிய சமயத்துல கட்டாயமா 4 பேர் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதன் அடிப்படையில் ஜெயம் ரவி ஆர்த்தி அற்புதமான ஒரு ஜோடியா போயிட்டு இருந்தாங்க. மாமியார் மருமகன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்புறம் ஆர்த்தி தன் அம்மாவுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் ஜெயம் ரவிக்கு பிடிக்கவில்லை. பிறகு தான் நடித்த ஒரு 3 படம் வெற்றிகரமா இருந்தது போல இருக்கு, சரியா கணக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஜெயம் ரவியினுடைய ஒரு குற்றச்சாட்டு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சேனுங்க. ஆமா, முதல் படத்தை தோல்வி அப்படின்ட்டாங்க, சரி ஒத்துக்கிட்டேன். அப்புறம் 2வது படத்தை நடிக்கக்கூடிய சமயத்துல பார்த்தேன், அவருடைய ஒரு மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு கேட்கக்கூடிய சமயத்துல அற்புதமான ஒரு வெற்றி படம் அப்படின்னு தான் சொன்னார் முதல் படத்தவே. ஆனா 2வது படத்தை என் மாமியாரும் இப்போது இருக்கக்கூடிய ஆர்த்தி என் மனைவியை தோல்வி படம்னு சொன்னாங்க. சரி, என்னடா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு படம் நடிச்சு கொடுத்தேன், அதையும் தோல்வின்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சகாக்களை கேட்டு கணக்கு பார்க்கக்கூடிய சொல்லிட்டு 3மே வெற்றி படம். ஆனா என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஆமா, என் பெயரை கெடுத்து விட்டார்கள், வேண்டுமென்றே சொன்னார்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆதங்கம். அப்புறம் மாமியா வீட்டுக்கு போனா மருமகனை மாமியா மதிக்கிறதே இல்லை. அப்புறம் பார்த்தாரு, ஆமா ஏதோ ஒரு சைக்காலஜின்னு சொல்லி போட்டு ஒரு அம்மாவோட கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தாரு. கோவா அப்புறம் சோன்ஸ் எங்கெல்லாம் குளிர் பிரதேசம் சுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் அதையும் போட்டோ பிடிச்சி நம்முடைய பத்திரிகைகள் போட்டவன். அப்புறம் அதுலேயும் பலவிதமான ஒரு கருத்துக்கள் வரக்கூடிய சமயத்தில் மீண்டும் ஆர்த்தி சொல்லிட்டார், இது நான் எடுத்த ஏற்பாடு கிடையாது, அவராக எடுத்த ஒரு முடிவு. என் பசங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் வாடிக்கிட்டு இருக்கோம், அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார். நான் அவரோடு பேசுவதற்கு எத்தனையோ தடவை முயற்சி செய்தேன், அவர் காலை எடுக்கவில்லை. நம்ம போனை எடுக்க மாட்டேங்கிறார். அதே நேரத்தில் என்னை கொண்டதாக இல்லை சொல்லிட்டு அவர் பக்கம் ஒரு அறிக்கை. இந்த மாதிரி போயிட்டு இருந்த சமயத்தில் அப்புறம் 2 பேரும் அட்டன் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் அட்டன் பண்ண வகையில் குடும்ப நல சமரச தீர்வு மையத்தில் 1 hour பேசியிருக்கிறாங்க. பேச கூப்பிடுவாங்க, பேசியிருக்கிறாங்க. பேசின வகையில் அவர்களுக்குள்ள ஒரு சமரசம் வெளிப்பட்டதாக தெரியவில்லை. அப்புறம் மீண்டும் மத்தியஸ்தர் சொல்லிட்டார்,
இன்னும் 2 பேர் இன்னும் சமரச பேச்சுவார்த்தை முடியவில்லைங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டார். வரக்கூடிய 18/1/2025 மீண்டும் வந்து விசாரணை தள்ளி வச்சு போட்டு நீதிபதி தேன்மொழி அம்மா வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஜெயம் ரவி ஆர்த்தி அந்த குடும்பத்தை பற்றி நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஜெயரவியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு தவ புதல்வனாகவே இருந்தவர். அவன் எல்லோராலும் பாராட்டக்கூடியவர், பாராட்டு பெற்றவர், ஒரு சாஃப்டான ஒரு நபர். பார்த்தாலே முகம் வந்து ஒரு அற்புதமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நபர். ரெண்டாவது ஜோடி அற்புதமான ஒரு ஜோடி. இப்போ சில இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா மனைவி வந்து நடிகையாக இருப்பாங்க, கணவன் வந்து நடிகராக இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. அது வந்து சினிமா குடும்பம், ஆர்த்தியினுடைய குடும்பம் சினிமா அவ்வளோதான். மற்றபடி வந்து ஆர்த்தி வந்து மிகப்பெரிய ஒரு நடிகைலாம் சொல்லலாம் முடியாது. ஜெயம் ரவி வந்து நடிகர். ஆமாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்குள்ள வந்து என்ன மனஸ்தாபம் வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எப்படி இருந்தாலுமே சரி, நடிகனாக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, மனம் ஒத்து போகாவிட்டால் அவர்களுக்குள் விவாகரத்து அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிந்தாலும் கூட சமரச தீர்வு மையத்தில் வந்து 1 hour பேசுனவங்க மீண்டும் பேசுவதற்காக வருவார்கள் என்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. வரணும், உட்கார்ந்து பேசணும். சமரச தீர்வு மையம் சம்பந்தப்பட்டவையில பேசி என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் கேட்டு, மற்றபடி வந்து இதுதான் வேற ஒன்று, கவுன்சிலிங் தான், வேற ஒன்றும் கிடையாது. கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில வந்து பெரிய ஆளாக வர வேண்டும். ஜெயரவி ஆர்த்தி அந்த ஜோடி வந்து மீண்டும் இணையும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து தமிழகம் முழுவதும் இருக்கு. சில நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப மக்களே வந்து கேவலமா சொல்லுவாங்க. முதல்ல சனியை ஒளியிட்டு விவாகரத்து பண்ணட்டும்ப்பா, அவ்வளோ மோசமானவங்க போட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்தவரை எங்கே பார்த்தாலும் ஒரு அனுதாப அலை தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், அது கண்கூடாக நான் பார்த்த ஒரு விஷயம். ஜெயம் ரவி ஆர்த்தியை எதுக்குப்பா இவங்கெல்லாம் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா டைவர்ஸ் என்ன பக்கத்தில் நாடார் கடையில் 10 ரூபா கொடுத்தா கிடைக்குமா? இல்லை திருமணம் தான் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்த உடனே கிடைச்சிருமா? தனக்கு ஏற்ற ஜோடி உடனே கிடைத்து விடுவார்களா? கிடையாது. கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா கண்ணதாசன். அது மாதிரி வந்து இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுதான் அதே கண்ணதாசன் தான். அதன் அடிப்படையில வந்து ஒற்றுமையாக பல பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு வந்து என்னமோ சும்மா ஒரு பொட்டி கடையில போய் 10 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பீடா வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. விவாகரத்து அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஜெயம் ரவி மற்றபடி ஆர்த்தி அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, ஆமா, சமரச தீர்வு மையம், குடும்ப நல தீர்வு மையம் சும்மா ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். அங்கதான் போய் நீங்க ஒரு சமரச தீர்வு ஏற்படுத்தி கொள்ளணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஆமா, எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க. ஆமா, மனைவி இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது. ஆனால் கணவன் இல்லாமல் ஒரு பெண் வாழ்ந்து விடுவார். ஆனால் மனைவி இல்லாமல் ஒரு ஆணால் கட்டாயமா, ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது. அதே நேரத்தில் சினிமாவில் இருக்கிறார், அவரு கிடைக்காத பெண்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு விஷயம்லாம் இருந்தாலுமே கூட, பட் என்னதான் இருந்தாலும் மனைவி தானே. 1000 பேர் போனாலும் சரிங்க, மனைவி தான். ஆமா, தனக்கேற்ற ஒரு கணவன் தான், முடிஞ்சு போய். 1000 ஆண்களை பெண்கள் பார்க்கலாம், 1000 பெண்களை ஆண்கள் பார்க்கலாம். புரியுதா? சைட் அடிக்கலாம், காதலிக்கலாம், சைடில் வச்சுக்கலாம், உறவு கொள்ளலாம், திருட்டு கள்ளக்காதல் என்னதான் செஞ்சாலுமே சரி, மனைவி தான், கணவன் தான். உண்மை நிலையாதான். அதனால வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடிக்கு நாம் சொல்லிக் கொள்வது, சும்மா சமரச தீர்வுமாக சொல்வதெல்லாம் வந்து அது சட்டப்படியான விஷயம். போறதுன்னா போங்க, இருந்தாலும் நீங்க ஒரு சமாதானத்தோட போங்க. போய் கட்டாயம் அதுக்கு என்ன ஏற்பாடை பண்ணி கட்டாயம் சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்க. அதான் நாம் சொல்லக்கூடிய விஷயம். அவன் பிரிந்து வாழ்வு எல்லாருக்கும் தெரியும், சேர்ந்து வாழும் அதான் வந்து மனுஷன். வர்றான் அன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளவு பெருசா இருந்தாங்க ஜெயம் ரவி ஆர்த்தி, இன்னைக்கு அற்புதமா சேர்ந்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா 2 பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கு ஜாம் இருக்காங்கப்பா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி அந்த தம்பதியர் ஆமா நம்முடைய தமிழக ரசிகர்களுக்கு ஏற்படுத்துவார்களா என்பதை காலம் பதில் சொல்லும். இருந்தாலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ரசிகர்களுடைய மனிதாபிமானம் கொண்ட அனைவருடைய விருப்பம் கூட. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.